பாரதரன் இன்னொன்று கேட்குறேன். இந்த மாநில கல்வித்திட்டத்தில் முக்கியமான ஒரு அம்சமாக செல்ஃபோன் இல்லாத வளாகமாக பள்ளிக்கூட வளாகங்கள் மாற்றப்படும். அந்த செல்ஃபோன் பயன்பாடு என்பது இன்று அனைத்து பள்ளிகளிலுமே அந்த பாடத்திட்டங்கள், அந்த வீட்டு பாடங்கள் அனைத்துமே இப்போது ஒரு 8ஆம் வகுப்பு ஒரு 6ஆம் வகுப்பிலிருந்தே அந்த செல்ஃபோன்களில் தான் அந்த தொடர்பு மொழியாக அவர்கள் அந்த பாடத்திட்டங்கள், அந்த வீட்டு பாடங்கள் மற்றும் சில ஆன்சர் சீட்டு இவைகள் எல்லாமே இந்த செல்ஃபோன் மூலமாகவே அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுது இன்று. அது அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கட்டும், அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், மற்ற அனைத்து பள்ளிகளிலுமே அந்த செல்ஃபோன் பயன்பாடு என்பது இப்பொழுது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் அதை முழுமையாக அந்த செல்ஃபோன் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில், வகுப்பறைகளில் கூறவில்லை, பள்ளி வளாகத்தில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம், அந்த கற்பித்தலின் தன்மையை மேலும் அதை ஒருங்கிணைப்பதற்காகவும் ஓர்மைப்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த மாநில கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கிறாங்க. செல்ஃபோன் இல்லாத பள்ளிக்கூட வளாகங்கள் அது நன்மை பயக்குமா, அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட செல்ஃபோன் பயன்பாடு நன்மை பயக்குமா? நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னை பொறுத்தவரை கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் மிக முக்கியமான விஷயங்கள். சரி, இன்றைய கல்வி சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தோம்னா இந்திய அளவிலே சிறதா நம்ம சைனாவோட ஒப்பிடும் பொழுதும், கொரியாவோட ஒப்பிடும் பொழுதும் நீங்கள் இந்த ஏஐ சாட் ஜிபிடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பல மாணவர்களுடைய படைப்பாற்றல் அழியுது. அவர்களுடைய கூர்மையான திறன் மேம்பாட்டுகளுடைய குறையுது, உங்களுக்கு முன்னெடுத்தல் திறன் குறையுது, இனோவேஷன்ஸ் குறையுது. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம நீங்க டிஜிட்டல்ஸ் முக்கியமா வேணும், எப்ப வேணுமோ நம்ம அதை தான் வச்சுக்கணும். உங்களுக்கு இதுல நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ் லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிராக்டிசஸ் மிக முக்கியமான விஷயங்கள். So the particular the practices should be implemented doing in the classrooms. அந்த மாணவர்கள் செயல்திறன் மூலமாக அவர்கள் காட்ட வேண்டும். செயல்திறனை அப்ப நீங்க செயல்திறன் காட்டும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு நீங்க காப்பி அடிக்க முடியாது, டிஜிட்டல்ல காப்பி அடிக்க முடியாது, மற்ற எதுவுமே காட்ட முடியாது. அப்ப எக்ஸிபிட் டேலண்ட் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் ரூம்ல எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் தான் சொல்றது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் அதை நம்ம படைப்பாற்றல் மூலமாகவும், நீங்க அவங்களுடைய சொல்றது இந்த பிரசன்டேஷன் மூலமாகவும், இந்த மாதிரி பிராக்டிசஸ் மூலமாகவும் அவங்க என்ன செய்யறாங்கிறத வெளிப்படையா நீங்க 3rd ஸ்டாண்டர்டா இருக்கலாம், 5th ஸ்டாண்டர்டா இருக்கலாம், 8th ஸ்டாண்டர்டா இருக்கலாம், 10th ஸ்டாண்டர்டா இருக்கலாம். இதை அவங்க டே பை டே பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய இனோவேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அவருடைய டிசைன் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எல்லாம் 21ஆம் நூற்றாண்டுக்கு அந்த மாணவர்களை ஒரு ஸ்கில் பேஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டா கொண்டுட்டு போறோம், ஒரு ஸ்கில் பேஸ்ட் எம்ப்ளாயை கொண்டுட்டு போறோம்னாக்க அவங்களுடைய லேர்னிங் சிஸ்டம் மிக முக்கியமான விஷயம். என்னை பொறுத்தவரை இவங்க எல்லாமே சொல்றாங்க, அந்த டீச்சர்ஸுடைய டீச்சிங் பெடகாகி எந்த அளவுக்கு எவால்வ் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லல. ட்ரைனிங் 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 சொல்றாங்க, டிஜிட்டல் ட்ரைனிங்கிறாங்க. நீங்க என்ன டூல்ஸ் நீங்க பண்ணாலும் அந்த டிஜிட்டல் டீச்சிங் பெடகாகி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன் வாட் வே த டீச்சர்ஸ் எவால்வ்டு, டீச்சர்ஸ் தான் அதை எக்யூப் பண்ணி ஆகணும். நீங்க மாணவர்களுடைய திறன்களை மதிப்பிடுறதை விட ஆசிரியர்கள் திறன்களை மதிப்பிடுவதற்கு மிக முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஆசிரியர்கள் தரமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவர்களை திறமையானவர்களாக மாற்ற முடியும். அப்ப ஆகையால நீங்க ஆசிரியர்களுக்கு நீங்க முதல்ல கிரேடிங் சிஸ்டம் வைக்கணும். அவங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய டீச்சிங் பெடகாகி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு கிளாஸ் ரூம்ஸ் மேனேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த கொள்கையில மாணவர்களை நம்ம ஷேப் பண்றதை விட டீச்சர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர்களுடைய திறன்களை வளர்ப்பதற்காகவும், அவர்களுடைய என்ன சொல்றது அறிவியல் ஆற்றல்களை வளர்ப்பதற்காகவும், அவர்களுடைய மேலாண்மை திறன்களை வளர்ப்பதற்காகவும் அதிகமான நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னு கண்டிப்பா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஈஸியா கொண்டுட்டு போக முடியும். இன்னொரு முக்கியமானது அந்த பாடத்திட்டங்கள். இப்போதைக்கு இந்த பள்ளிக்கூடங்கள்லேயே அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த மாநில கல்வி பாடத்திட்டத்திலே மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி என்று பல்வேறு வகையான, அப்புறம் ஐசிஎஸ்சி என்று ஒரு 4-5 விதமான அந்த வகைப்பாடுகள் அது இருக்குது. அது ஒரே பாடத்திட்டத்தை அந்த +2 வரை அல்லது ஒரு 2 மத்திய கல்வி வாரியம், மாநில கல்வி வாரியம் என்ற அளவுக்கு அதை மாற்றுவதற்கு இந்த கல்வி திட்டத்திலும் இல்லை என்ற ஒரு குறை கூறப்படுகிறது. அது என்னென்னா, முதல்ல சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது சமச்சீர் கல்விக்கு நேர் எதிராக அந்த மாநில கல்விக் கொள்கையில் உள்ள பல அம்சங்கள் இருப்பதாகவும் இது தொடர்பான விமர்சனங்கள் வந்திருக்குது. இந்த பள்ளிக்கல்வியில் இவ்வளவு மாறுபாடுகள் வேணுமா சார்? அரசு கல்வி, அரசு பாடத்திட்டம் ஒன்று,
அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அந்த மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டம் ஒன்று, அதன் பின்னர் ஆங்கில வழி கல்வி திட்டத்தில் ஒரு பாடத்திட்டம், அது மாதிரி சிபிஎஸ்சி மத்திய வழி கல்வி வாரிய பாடத்திட்டம். இப்போ அண்மை அந்த புதுச்சேரியிலெல்லாம் ஒரு அனைத்து பாடத்திட்டங்களுமே அந்த மத்திய கல்வி வாரியத்தை ஒட்டி ஒரே பாடத்திட்டம் என்பது அந்த யூனியன் பிரதேசத்தில் வந்து அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கும் அந்த கல்வி, தொடக்க கல்வி, பள்ளிக்கூட கல்வியில் ஏன் இத்தனை பாகுபாடு, இத்தனை தரம் பிரித்தல் வந்து அவர் உயர்கல்விக்கு செல்லும் பொழுது அது சரியான பலனளிக்குமா? ஒரு போட்டித் தேர்வுகளையோ அல்லது ஐஐடி மற்றும் இந்த பொறியியல் படிப்புகள், மருத்துவ படிப்புகள், தொழிற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் சிபிஎஸ்சியில் படித்தவர்கள் அந்த கல்லூரிக்கு போனால் அவர்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சிக்கல்கள் ஒரு வகையாக இருக்கிறது. நேரடியாக ஒரு பஞ்சாயத்தில் இருந்து அரசு பள்ளியில் +2 வரை படிச்சுட்டு நேராக அவன் டக்குனு ஒரு மாநகரத்தில் வந்து ஒரு பெரிய உயர்கல்வி நிறுவனங்களை படித்தால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் வந்து எப்படி தவிர்க்கலாம் சார்? இல்லை, நீங்கள் சொல்கிற சிஸ்டம்ஸ் வந்து கரெக்டு. நம்ம இந்தியாவுடைய எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இருக்குது. நம்மளுடைய இந்தியாவின் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அரசு பள்ளியாக இருக்கலாம், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இது மூணுக்கும் ஒரே சிலபஸ் தான். நீங்கள் சிபிஎஸ்சிக்கு டிஃப்ரெண்ட்டு, ஐஜிஎஸ்சி ஐசிஎஸ்சிக்கு டிஃப்ரெண்ட்டு, கேம்பிரிட்ஜுக்கு டிஃப்ரெண்ட். இது வந்து மத்திய அரசு. ஒரு சில அரசுகள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா கர்நாடகா பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க, அவங்க என்சிஆர்டி சிலபஸ் அப்படியே வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல நான் எந்த குறைய சொல்லவே இல்லை. நம்ம என்சிஆர்டி சிலபஸ் நம்ம வந்து ஈக்குவலா கொடுக்குறாங்க, சிபிஎஸ்சி சிலபஸ் கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன், சிலபஸ் கொடுக்கறது பெரிய மேட்டர் இல்ல சார் என்ன பொறுத்தவரை. அந்த மாணவர்களை நீங்க எவ்வாறு தயார்படுத்துவதற்கு யார் கையில இருக்குன்னா ஆசிரியர்கள் கையில இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்க வந்து மிக டஃபஸ்ட் எஜுகேஷன் ஸ்கூலிங் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த வேர்ல்டுல யார் அப்படின்னா சவுத் கொரியா மிக முக்கியமான விஷயங்கள், சைனா மிக முக்கியமான விஷயங்கள், ஜப்பான் மிக முக்கியமான விஷயங்கள், தைவான், இந்த 4 கண்ட்ரி தான் வந்து டஃபஸ்ட் ஸ்கூலிங் எக்ஸாமினேஷன் ஸ்கூலிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க. இவங்க தான் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா அந்த ஸ்கூலிங் சிஸ்டம் வந்து அந்த ஃபின்லாந்து சிஸ்டம் தான் நல்ல சிஸ்டம் சொல்றாங்க சார். கல்வியில பள்ளிக்கூடத்துல ஃபின்லாந்து சிஸ்டம் தான் பெஸ்ட்ங்கறாங்க. ஃபின்லாண்டிஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஃபர்ஸ்ட். இப்போ நான் டஃபஸ்ட் நான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்ல, டஃபஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சொன்னேன் உங்களுக்கு. சரி, அப்ப அவங்க மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா படிக்கும் பொழுதே வந்து அவர்களுடைய கூர்மையான இப்ப இவங்க தான் சொல்றாங்க திறன்களை வளர்த்தல், அப்புறம் அதுக்கு முக்கிய முடிவுகளை எடுத்தல், அதுக்கடுத்து டெக்னாலஜி ஓரியன்டட், சயின்ஸ் ஓரியன்டட் சொல்றாங்களா ஒழிஞ்சு இது எல்லாமே வந்து பிராக்டிக்கலா இருக்கணும். பிராக்டிக்கலா இருக்கணும்னா டே பை டே கிளாஸ் ரூம்ஸ் பிராக்டிஸ் முக்கியம், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம், லேர்னிங் என்விரான்மெண்ட் முக்கியம். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் யாருன்னா நான் ஆசிரியர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், ஒரு யூனிவர்சிட்டி வந்து அங்க வந்து யூனிவர்சிட்டிஸ் நீங்க உள்ள போனீங்கன்னாக்க எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான். அப்ப அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும்போது நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நீங்க உள்ள போகணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வேணும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஐடி உள்ள போனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வேணும் உங்களுக்கு. ஆனா இப்ப என்ன பண்றோம்னா நம்மளுடைய பொண்ணே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு படிச்ச பொண்ணு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஐஐடி போயிருக்காங்க, என்ஐடி போயிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அந்த மாதிரி கொண்டுட்டு போகணும். நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு சில கண்ட்ரில என்ன பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ஃபைனல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் கூட ரிப்பீட் ஆகவே ஆகாது. The way of the outcome based education question paper தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அவனை வந்து ஆழ்ந்த சிந்தனை, அவன் படிச்ச படிப்பை வந்து புக்ல இருந்து படிச்சு அவன் எழுதக்கூடாது, அவன் அந்த பிராக்டிஸா படிச்சு எழுதணும். ஈவன் வந்து உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த தனி திறமை வேணும். நீங்க வந்து சைல்டுஹுட்ல இருந்து அவனை தனித்திறனோட தனித்தனையோட நம்மளுடைய வந்து அவர் மோட்டிவேட் நம்ம பண்ணி அந்த நல்ல ஒரு என்விரான்மெண்ட் எஜுகேஷன் கொடுத்தோம்னாக்க அந்த மாணவர்கள் நல்ல படைப்பாற்றல் வருவாங்க. இப்ப கிரியேட்டிவிட்டிங்கிறோம், இன்னோவேஷன்ங்கிறோம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ங்கிறோம். இது எல்லாமே நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பேஸ் ஆன எங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். நான் வந்து இதுல எதிர்பார்த்தது என்ன, 5th ஸ்டாண்டர்டு, 6th ஸ்டாண்டர்டு, 7th ஸ்டாண்டர்டுக்குலாம் சயின்ஸுக்கு வந்து ஸ்கூல்ல நீங்க லெபார்டரி நீங்க வைக்கணும். நீங்க ஃபின்லாந்து சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா? ஃபின்லாண்டா இருக்கு. ஆனா இதுல இருக்கு சார், இதுல இந்த ஆய்வகங்கள், மைதானங்கள் முழுமையாக அனைத்து பள்ளிகளிலும் அமைக்கப்படும் என்ற உறுதிமொழி இந்த மாநில கல்விகளை வழங்கப்பட்டிருக்கு. ஆய்வக வசதி ஆய்வகங்கள் யாருக்கு? ஆய்வகங்கள் வந்து +1 +2 படித்த பையன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கா? ஆமா, அவங்களுக்கு தேவை. நான் சொல்றது 10th 9th 7th 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட். அதுதான் நான் கேக்குறேன். நீங்க எந்த அளவுக்கு சயின்ஸ் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படிங்கிறோம். டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் அடுத்தவங்க டெக்னாலஜி பயன்படுத்துறது நம்ம கிடையாது. We have to innovate a digital based technology. நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும், நம்ம ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ஆகணும், நம்ம டீப் டெக்னாலஜி பேஸ்டு ஒரு என்ன சொல்றதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் லைக் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது கிடையாது. அதனாலதான் நம்ம அடுத்த 20 வருடத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம், 10 வருடத்துக்கு என்ன செய்ய போறோம்னா
இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணலாம், நம்ம இல்ல ப்ரொடக்டிவிட்டியை டெவலப் பண்ணலாம், பொருளாதாரத்தை டெவலப் பண்ணலாம். இதுக்கெல்லாம் இந்த மாணவர்கள், இந்த குழந்தைகள் மிக முக்கியமான விஷயங்கள். இன்னொன்று அவர்களை வந்து அந்த இந்த போட்டி சார்ந்த சூழலில் 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு சூழல்ல வந்து மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் இன்னும் வந்து பல மடங்கு நம்ம இன்னும் வந்து பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். பல முயற்சிகள் எடுத்தா மட்டும்தான் நம்மளால போய் ரீச் ஆக முடியும் நான் நினைக்கிறேன்.